நம்ம தளபதி தான், விஜய் தான். என்ன காரணம்னா, இப்போ புதுசாக மாற்றத்தை கொண்டாடினா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எல்லாரும் ஓட்டு போட்டு பார்ப்போமே, அடுத்த முதல்வர் எப்படி நல்லா செய்கிறாரா இல்லையான்னு மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வார் தான் ஒரு நம்பிக்கை. மட்டுமே போட்டு பார்ப்போம். நம்ம ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் போடுவோம். நம்ம பசங்க எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கிறேன். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு தான் இல்லையா நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம ஓட்டு வந்து தளபதிக்கு தான். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. தளபதி தான் வருவார். விஜயே அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. படிப்பு விஷயத்துலலாம் எல்லாருக்கும், குழந்தைங்களுக்குலாம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. பசங்களும் அதை பார்த்து முன்னேறுறாங்க. படிக்கணும்னு ஒரு முன்னேற்றத்தை தராரு. அதனால கண்டிப்பாக விஜய் தான் வருவார். ஜெயிப்பார், கட்டாயம். தனிச்சையாகவே ஜெயிப்பார். விஜய் தான் வருவாருங்க. அவர் எல்லாம் நல்லது செய்வாருன்ட்டு ஒரு எண்ணம் தாங்க. இப்போ நல்லது பண்ணுவாருங்க. ஏழைங்களோட கஷ்டம் அவருக்கு தெரியுது இல்லைங்க, அதனால எல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை தாங்க. அதெல்லாம் நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை. தனிச்சே நிற்கலாங்க, அவரெல்லாம் கண்டிப்பாக நிற்கலாங்க. அது பார்க்கலாங்களே, மாற்றி போட்டு பார்க்கலாங்களே. அவரு தான் வரட்டுங்களே. அவரு வாய்ப்பு இருக்கானா இப்போதைக்கு விஜய் சொல்லாங்க. அவரை மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. விஜய் தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி நல்லா இருந்தது. எல்லா மக்களுக்கு நல்லா சிறப்பானதை செய்துட்டு இருந்தார். கொரோனாவை நல்லா கையாண்டார். அதனால் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் திரும்ப ஆட்சிக்கு வரும். மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவாங்க. அண்ணாமலை கையில் எடுத்தால் ஆட்சி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முடியும். அது முன்னாடி அண்ணாமலை தலைமைக்கு அப்புறம் நல்லா மாறிடுச்சு. மக்கள் இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு நல்ல ஆதரவு இருக்குது. அவர் நல்லா சிறப்பாக இருந்திருக்கிறாரு. அதிமுக ஆட்சியிலையும் அமைச்சராக இருந்திருக்காரு. எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட எளிமையாக பழகக்கூடியவர். அதனால் அவருக்கும் நல்ல வாய்ஸ் இருக்குது. அதான் எடப்பாடி ஆட்சி வந்து நல்லா சிறப்பானதாக இருந்தது. அதனால் மக்கள் வந்து திரும்ப அவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. வாய்ப்புகள் கம்மி தான். காரணம் இல்லை, அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான். ஆனால் மக்கள்கிட்ட அவர்கிட்ட வந்து சிறப்பான வரவேற்பு இல்லை, முன்னே இருந்த அளவுக்கு இல்லை. அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அவர் ஒரு நடிகர் தவிர மக்கள்கிட்ட இன்னும் அவரோட செல்வாக்கு வந்து மேம்படலை. அதனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. இளைஞர்கள் ஆதரவு இருக்குது, ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்னங்கிறது வந்து சந்தேகம்தான். எடப்பாடி பிஜேபி கூட்டணி தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். கண்டிப்பாக சிஎம் ஆகிறது வந்து தகுதியான விஜய் அண்ணா மட்டும்தான். டிவிகே இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா பர்த்டே வேறு, ஜூன் 22 விஜய் அண்ணா பர்த்டே. டிவிகே தான், விஜய் அண்ணா தான் அடுத்த சிஎம்மாக வருவாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், அதுக்காண்டி கண்டிப்பாக வரும். இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸும் சரி, இப்போ வரக்கூடிய இதுவும் சரி, ரொம்ப சரியில்லை. ரோடு தண்ணி தேங்குது, ரோடு சரியில்லை, வேறு வீட்டு சரியில்லை. இளைஞர் சப்போர்ட், இளைஞரை மாற்றினாலும் இந்த அம்பேத்கர் இல்லை, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்க மாதிரி மாணவர்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதனால வந்து விஜய் அண்ணா கொண்டு வரணும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த அரசியல் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாத மாதிரி குற்றச்சாட்டு நிறைய பேர் வருது. அது இல்லாமல் டிவிக்கே வந்து அது ஓகே. அப்போனா டிவிக்கு விஜய் அண்ணா வந்தால் பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும், கொஞ்சம் இது இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இளைஞர்கள் மாறுவாங்க. இளைஞர் வந்து போதை பழக்கத்துலேருந்து நல்ல புதிய வாழ்க்கைக்கு திரும்பி நல்ல இதாக வருவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க. படிப்பு ரீதியாகவும் சரி, அறிவு சார் நல்லா மேம்படுத்தி நல்ல மாற்றம் வரும். அதனால கண்டிப்பாக சப்போர்ட் நிறைய பேர் இருக்குண்ணா. மாற்றத்தை எதிர்பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குண்ணா. மக்களில் செஞ்சுட்டு தாங்கண்ணா இருக்காங்க. அது வந்து சில பேருக்கு தெரியல, அவங்க பார்க்கல. இவங்க வந்து இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும், அப்படி இல்லை. நம்மளும் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இறங்கி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணாமல் சில தற்கூரிகள் இருக்காங்க. அவங்க தான் இதுமாரி பூமரை கிளப்பிவிட்டு அவங்க ஒன்றும் பண்ணல. ஹேட்டர்ஸ் வந்து கிளப்பிவிடுவாங்க. விஜய் அண்ணனை பிடிக்காம இருக்காங்க. அது இல்லாமல் அரசியலில் வர்றதுக்கும் பிடிக்காத ஹேட்டர்ஸும் இருக்காங்க. எதிர்கட்சி இதேமாரி வந்து அவங்க வந்து இப்போ வந்தோடனே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க. இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து 200 கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஃபேன் பேஜ் 300 கோடி சம்பளத்தை விட்டு வர ஃபேன் பேஜ் வர இருக்குது. பேன் இண்டியா அளவில் படம்லாம் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக வருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அப்போலேருந்து இருக்குது. எதிர்கட்சி அவன் வரலாம் தெரியுமா, ஆளுங்கட்சி வந்து டிவிக்கே மட்டும்தான் வரும்னு கண்டிப்பாக சொல்கிறேன். டிவிக்கே தான் யங்ஸ்டர் சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அவங்க எதிர்கட்சி ஆகலாம், எதிர்கட்சியெல்லாம் ஃபியூச்சரில் வேணால் ஆகலாம், தவிர டிவிக்கே தான் கண்டிப்பாக வரும். நான் ஆளுங்கட்சி தான்.
டிவிக்கே தானே. TVK தானா? காரணம் வந்து சொல்லணும்னா ரொம்ப வருஷமாக ஒரே இதாக இருக்காங்க. ஒன்று இவங்க இருக்காங்க, இல்லை அவங்க இருக்காங்க. அது வந்து பழகி பழகி அவங்கள அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு புது மாற்றம் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மக்களும் சரி, இளைஞரும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து டிவிக்கு வந்து இதாக இருக்கும். வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஏன்னா அப்போலேருந்து இருக்காங்கல்ல, அதனால் அவங்க அதேமாரி எப்படி சொல்கிறது, இல்லீகலாக வந்து மணி கொடுத்து அப்படி கூட வரலாம், பணத்தை வச்சு வரலாம். ஆனால் மெஜாரிட்டி வந்து நம்ம டிவிக்கே வந்துடும். ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது. நாமக்கல் வச்சு அவங்களும் ஓகே தான், அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. கட்சி இல்லைன்னு சொல்ல இருக்காங்க, கட்சி ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக டிவிக்கே வரும், அவ்வளோதான். டிவிக்கே வரும். டிவிக்கு வந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நாம் தமிழரும் அதுக்கு ஆப்போசிட்டாக வரலாம். நாங்க இந்த கட்சியில இதுதான் சொல்லல, எதிர்க்கட்சியா ஆனா வரலாம். கண்டிப்பா டிவிக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு எதிர்க்கட்சியா வர வாய்ப்பு ஓட்டு வாங்குறாங்க, அது ஓகே தான். ஆனா நல்ல முறையில வந்து அரசியல் செஞ்சு நல்ல முன்னேற்றம் கொண்டாலும் டிவிக்கு ஒரு மாற்றம் வேணும்னா அது கண்டிப்பா டிவிக்கு இது வந்து எப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து அந்த காலத்துல இருந்து உருவான கட்சி. இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அந்த காலத்துல உருவான கட்சினால பழங்கால கட்சியா இருக்கு. அதுல அந்த காலத்துல உள்ள மக்கள்கள் ரொம்ப வயசானவங்க அதுல சப்போர்ட் பண்ணி இது ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்துட்டாங்க. ஆனா இதே கட்சி வந்து நீண்ட காலத்து நீடிக்க முடியாது, குடும்ப அரசியலும் வர முடியாது, அதே மாதிரி தலைமுறையாவே அரசியல் வர முடியாதுல. ஒரு கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா புதிய கட்சி வரணும். விஜய் அண்ணாக்கு வெறும் நம்பிக்கை இருக்கு, அவங்க நல்லது செய்வாங்கன்ட்டு. கண்டிப்பா டிவிக்கே வரும், நல்லா பண்ணிடுறாங்க. 2026 நம்ம விஜய் தான் முதல்வர் ஆவார். என்ன காரணம், அவர் தான் நல்லா செய்தார், மக்களுக்கு நல்லா பண்ணுதாங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, அதான் நடக்கும். முக ஸ்டாலின்லாம் வரமாட்டார். நம்ம இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் அப்படி, இனிமேல் உள்ள சிச்சுவேஷன் அப்படி தான் வரப்போகுது. விஜய் வந்து மக்களுக்கு நல்லா பண்ணுவார், படிக்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல நல்லா பண்ணுவார். விஜய்க்கு தான் 2026. நாம் தமிழர் கட்சிலாம் வராது, விஜய் தான். விஜய் தானா? அவர் நாட்டுக்கு நல்லது செய்வார். இவ்வளோ நாளில் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? அவர் எதாவது பண்ணுவார், மாற்றம் வரணும்ல. வந்தவனையெல்லாம் ஜெயிக்க முடியாது, எதிர்கட்சியாக வருவார். மக்கள் தானே, இளைஞர் தான். விஜய் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆட்சி மக்கள் தான் சொல்லணும், மக்கள் தானே ஓட்டு போடுறது. நம்ம சொல்கிறோம் விஜய் தானே, விஜய் வரணும், மாற்றம் வேணும். விஜய் தானே கன்ஃபார்மாக தான். ஏன்னா இப்போ உள்ள ஆட்சி முறைகளுக்கு விஜய் தான் கன்ஃபார்ம் வருவார்னு. எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிறது தான். முன்னாடி இருந்த அரசியலோட இப்போ கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க ஆட்சி முறை. முதல்வர் ஆகுறங்கிறது தான் இந்த வாட்டி தளபதிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் ப்ரோ, விஜய் தான் வருவார். என்னன்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, மக்களும் வந்து விஜய்க்கு போட்டால் கொஞ்சம் மாறுங்கிறாங்க சுச்சுவேஷன். அதனால் விஜய் வருவார். நானும் விஜய்க்கு தான் போடுவேன். வந்து எல்லாருக்கும் வீடு இருக்கும், 3 வேளை சாப்பாடு இருக்கும். டிஎம்கே வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வர டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டை வந்து விஜய் எப்படியா இருந்தாலும் பிரிச்சுடுவார். எப்படியா இருந்தாலும் டிஎம்கே ஓட்டை பிரிச்சுடுவார். ஏடிஎம்கே ஓட்டு வந்து அவ்வளோவா வந்து விஜய் சாதகமாக இல்லை. அதனால் அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் இருக்கும், விஜய்க்கே சப்போர்ட் இருக்கும். 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு வந்து டிவிக்கே வரும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பற்றி பேசாதீங்க ப்ரோ, அதெல்லாம் ஒரு கட்சி கிடையாது. வந்து அவர் வந்து வாய் மட்டும் தான் பேசுவார், வேறு எதுவும் செயலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தம்பி இல்லைன்னா கூட்டணி தான் வேணாம் ப்ரோ. கூட்டணி இல்லைனாலும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிக்க மாட்டார். அவர் தொகுதியில் ஜெயிச்சா போதும், அந்த தொகுதி செஞ்சால் போதும். எல்லா தொகுதியும் ஜெயிச்சாருன்னா அவங்களும் செஞ்சால் போதும். உங்களுக்கு விஜய் செய்யணும், அவ்வளோ. விஜய் தான். 2026 விஜய் வந்து கடினமான ஒரு போட்டியாளராக இருக்கார். ஆனால் வந்து அவர் எதிர்கட்சியாக இருக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து உடனே வந்து ஜெயிக்கிறதுலாம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போம். அவர் மோஸ்ட்டாக ஜெயிக்கிறது கஷ்டம்தான், பட் நம்ம ஆதரவு கொடுக்கறதுனால அவர் எதிர்கட்சியாக வந்தால் நல்லா கேள்வி கேட்பாருன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். விஜய் வந்து அவர் பேசுறது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, டிஎம்கே அவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க பேசல ஒரு தெளிவாகவே இல்லை. இப்போ அவங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏவே ஆக மாட்டேன்னாரு, எம்எல்ஏ ஆகிட்டார். நாங்களாம் அரசியல் வயசுலேருந்து அரசியல் வரணுமான்னு கேட்டார், அரசியல் வந்துட்டார். அவங்க பேச்சை காப்பாற்ற மாட்டாங்கண்ணா. அதனால் ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறதுல நம்பிக்கை. இவ்வளோ வருஷமாக வந்து ஒன்றும் பண்ணலை, அவங்க புதுசாக வந்திருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு விஜய் அண்ணோட பர்த்டே, அதனால ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் ஊர் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா.